ஹலோ, வெல்கம் டு ஸ்மார்ட் சுகந்தி சேனல். இன்றைக்கி ஃப்ரைடேங்க. நான் மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்குறேன். இது கீழே கவிச்சிட்டு பார்க்கலாம் இருங்க. நாலு எலுமிச்சம்பழம் எடுத்தேங்க. ஆனால் அவங்க 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. 5 எலுமிச்சம்பழம், 5 நெல்லிக்காய் எடுத்தேன். ஒரு நெல்லிக்காய் எங்கே இருக்குதுன்னு தெரியல, இதோ எடுக்கிறேன். 5 நெல்லிக்காய், 5 எலுமிச்சம்பழம். அப்புறம் பீட்ரூட் 750 கிராம்ஸுங்க. வழக்கம் போல் பால் 1/2 லிட்டர், எப்பயுமே வாங்குகிற 1/2 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன். கரவள்ளி கிழங்குங்க 1/2 கிலோ. 2 வெள்ளரிக்காய், ரொம்ப செம வெயிட்டுங்க. ஒரு சொரக்காய். கேரட் அதுவும் 750 கிராம்ஸுங்க. 1/2 கிலோ, அப்புறம் ப்ளஸ் 1/4 கிலோ. ஏன்னா கொஞ்சம் வெஜிடபிள் பாயில் பண்ணி சாப்பிட்லான்னு வாங்கியிருக்கேன். 10 ருபீஸுங்க. இது சென்னையில் மாதிரி இங்கே கருப்புலெல்லாம் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஹைதராபாத்தில் இது காசு கொடுத்து தான் வாங்கணும். இது 10 ருபீஸ். இவ்வளோ இருக்குது. கொத்தமல்லி துக்ளூண்டு கட்டு, ரொம்ப குட்டீஸாக இருக்குது. இதுவும் 10 ரூபா. 2 கட்டு கேட்டேன். ஒன்று 2 10 ரூபா கணக்கில் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 420 ருபீஸ்க்கு மார்க்கெட்டில் வாங்கினதுனால ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா. தக்காளி 1 கிலோங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வாங்கிட்டு ரொம்ப பழமாக வாங்கிட்டு வந்தேனா, அதெல்லாம் ஒரு மாதிரி குழன்னு ஆயிடுச்சு. இந்த வீக்கு இது பாருங்களேன், எடுத்து அவசரத்தில் டேமேஜ் மாதிரி ஒன்று எடுத்துட்டேன். காயாக கொஞ்சம் லேட்டாக பழுக்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் 1 வீக்குக்கு உண்டான வெஜிடபிளுங்க. 1 டேக்கானது கிடையாது. நானும் என் பையன் மட்டும் இருக்கோம். அதனால் 1 வீக்கான வெஜிடபிள் இது. 1 கிலோ தக்காளி. அப்புறம் என்ன, 3/4 கிலோ வெண்டைக்காங்க. இது 1/4 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. அப்போ 3/4 கிலோ 90 ருபீஸா, 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 750 கிராம்ஸு. அப்புறம் தொண்டைக்காய் வாங்கியிருக்கேன். தொண்டைக்காய், கோவக்காவும் 750 கிராம்ஸுங்க. ஏன்னா சும்மா மார்க்கெட் போயிட்டு பல்காக தூக்கிட்டு வர முடியல. என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது 1 டே போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அவங்க தூக்குவாங்க. இப்போ தூக்க ஆள் இல்லாததுனால அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளில போயிருக்காங்க. ஸோ அதனால் நானே வாங்கிட்டு வர்றதுனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. சும்மா போகிறதுக்கு பதில் 1 வீக் தேவையானது வாங்கி வச்சிடலாமே அப்படின்ட்டு வாங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இது 1 முருங்கைக்காய் 10 ரூபா, 2 முருங்கைக்காய்